ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போன கண்டினியூஸா வீடியோ போட முடியல ஒரு சின்ன பர்சனல் ரீசனுக்காக. பட் இப்போ வந்து நம்ம இந்த வாரம் வந்து என்னென்ன மேட்சஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம வந்து ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு மேட்ச் வந்து ஒரு ரைவல்ரி, ஒரு சவுத் இந்தியன் ரைவல்ரின்னு பார்க்கும்போது ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். ஸோ நிறைய சின்னசாமியில வந்து டாமினேட் பண்ணியிருந்த சிஎஸ்கே வந்து கடந்த 2 வருஷமா வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து திரும்பியும் வந்து அவங்க பீட் பண்ணி ஜெயிப்பாங்கலாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 16 வரைக்கும் கொஞ்சம் கேம் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. எப்போ அந்த அன்சுல் கம்போஜ் வந்து ஒரு நோ பால் விக்கெட் எடுத்தாரோ அப்பத்துல இருந்து ஒருத்தங்க பேய் பிடிச்சிது. அந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து எப்படி அந்த மேட்சை டேர்ன் ஓவர் பண்ணாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பேட்டிங் பத்தி பேசுங்க. அப்படியே சொல்ல முடியாது. பட் ஆர்சிபி பேட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே ஹிட்டரா இருந்தாலுமே அந்த ஒரு அது அப்படிதான் கரெக்டா அவங்க அது மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்லோ இன்னிங்ஸா தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிளாவே போயிட்டு இருப்பாங்க, பெருசா அடிக்கல. ஸ்லோ இன்னிங்ஸ்ன்றத விட அவங்க ரோல பிளே பண்ணலாம், கரெக்டா பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். சோ ஃபினிஷரோட ரோல் கரெக்டா பிளே ஆச்சு, மிடில் ஆர்டரோட ரோல் பிளே ஆச்சு. கரெக்ட். நான் சொல்றது ஸ்டார்டிங்ல சொல்றேன். விராட் கோலி மேபி நீ சிங்கிள் இல்ல, பட் பில்சாட் அவர்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹிட்டிங் தானே போவாரு. பட் அவருமே ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் தானே பண்ணாரு. இல்ல ஜி, மீட் பண்ணாம இருந்தது பால் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு மீட் பண்ணாம இருந்தது. கோலியும் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு கோலிக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் வந்து சரி பிட்ச் அனலைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க. மத்தபடி அவங்க மென்டாலிட்டி வந்து அடிக்கணும் அப்படிதான் வந்தாங்களே. நான் இதை காமிக்க போறேன்ற கான்செப்ட்ல தான் வந்தாங்க. சரி, எனக்கு மெயினா பாத்தீங்கன்னா ரச்சத் படிதார் வந்து பெரிய ரோல். நீங்க வந்து டிம் டேவிட் சொல்லலாம், பட் ரச்சத் படிதார் வந்து கரெக்டா இதுதான் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு கரெக்டா 14வது 15வது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பாங்க. அம்மையா வந்து டார்கெட் பண்ணி ஒரு ஸ்பின் ஹிட்டிங்க, அவருக்கு எபிலிட்டி, அவர் என்ன ஸ்ட்ராங்கோ அதை பக்கவா யூட்டிலைஸ் பண்ணி ஆடினாரு. அதே மாதிரி டிம் டேவிட் அடிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தோ ஒரு போலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் சொல்லணும் எனக்கு எது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு முந்தின ஒரு ஓவர் டர்ன் போடும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு அரௌண்ட் விக்கெட்ல இருந்து போட்டுருந்தாரு. சரி, அரௌண்ட் விக்கெட் இல்லாம ஆன் விக்கெட் வந்து போட்டுட்டு இருந்தாரு. எதுக்கு அரௌண்ட் விக்கெட்ல போயிட்டு வைடியாக்க ட்ரை பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு மித்து இருக்கு. வைடியாக்க ட்ரை பண்ண ஜெயிச்சிடலாம். வைடியாக்க ட்ரை பண்ண பேர்ல சொல்றேன் அந்த மாதிரி. ஆமா, அழகா போயிட்டு ஸ்லோ ஏக்கர் போட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா வருது, 120 வருது. இந்த பக்கம் போடும் போது அவனுக்கு 140, அப்ப அந்த 130 அந்த ரேஞ்சில வந்தது. இந்த பக்கம் போடும்போது 120 வருது. பொறுமையா பாலை பார்த்து சின்ன கிரவுண்ட் வேற, அவன் நார்மலாவே ஸ்ட்ரென்த் அதிகம் டிம் டேவிடுக்கு. பாலை பார்த்து அவன் ஃபேஸ் பண்றான், அது 6 போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உள்ள வந்துருச்சுனாவே கேம் வந்து அங்க இருந்து வெளியே வந்துடும். ஸோ அதுல அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்தோன்னா கேம் ஆன்ல தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு குவிக் 50யோ இல்ல ஒரு ருத்ராஜ் ஒரு குவிக் 50யோ ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருந்தா மேபி ஒரு க்ரூஷியல் சேஸா பேட்டிங் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் போவோம் சிஎஸ்கே. ஓகே. அதான் பேட்டிங்னு பாத்தீங்கன்னா நான் இன்னும் திதிஷ் சர்மா வரல. அதுக்கு முன்னாடியே வந்து டிம் டேவிட் வந்து அவங்க ரோலை பிளே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு பிக் ஓவர் மாற்றுறதுலாம் வந்து ரொம்ப ரேர். ஸோ ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி நடக்கிறது எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் அகெயின்ஸ்ட் ஒரு நல்ல டீம் இல்லாம ஒரு போலிங் வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். நல்ல போலிங் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு வெல்த்தான டீம்ன்றதுக்குள்ள அதுக்குள்ள பவுலர்ஸை வந்து ரொட்டேட் பண்ண ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு குர்ஜப்ரீத் சிங் அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்லோ பாலா போடுவாங்க. வேணா நீ வேணா தூக்கி அடிச்சுக்கோ, லைக் லுங்கி இங்கிரி மாதிரி போடுவாங்க அவங்க எல்லாம். ஸோ என்னன்னா நான் பேஸ் கொடுக்க மாட்டேன், வேணா உடம்ப வச்சு நீ சத்த வச்சு அந்த பாலை நீ வெளியே பார்க் பண்ணிக்கோ அப்படின்ற ஐடியா ஸ்லோ பாலர்ஸ், ஸ்லோ பவுலரு அந்த மாதிரி யாருமே அங்க டீம்ல ஸ்குவாட்ல வச்சுக்கிட்டு அந்த பிளேயிங் லெவலை கரெக்டா கொண்டு போக மாட்டாங்க. ஸோ நீங்க இதே பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே அன்சுல் கம்போஸ் நல்லா தான் பிளேயிங் லெவன் கொண்டு போக மாட்டாங்களா? இல்ல, அவங்க பிளேயிங் லெவன் இருக்கு. ஆனா வந்து ஃபிளெமிங் என்ன பண்றாங்கன்னா 14 கோடி பத்தி எடுத்ததை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், நான் வந்து ஆட வச்சு காட்டணும், அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் பண்றேன் தவிர அப்போ எதுக்கு 14 கோடி எடுத்துட்டு பிரசாந்த் வீரன் வந்து பேட்டிங்ல ரன் அடிச்சிட்டாரு. அப்புறம் பவுலிங் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பவுலிங் ஒரு கூட நம்பி அது பெரிய ஃபால்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம ராஜஸ்தான் மேட்ச்ல பேசிட்டோம். அது ஆல்ரெடி பெரிய ஃபால்ஸ் தான். இல்ல ட்ரையல் அண்ட் எரராவது பண்ணிருக்கலாம். மேபி ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி இல்ல
இது ஜேமி ஓட்டன் வந்து 40 ரன் கொடுக்குறாரு. அதே வந்து அன்சுல் கம்போஜ் 40 ரன் கொடுக்குறாரு. கலீலும் 50 ரன் கொடுத்தாரு. சரி அதே பிரசாந்த் ஐயர் குத்துட்டு போனா அவனும் அதே 40 ரன் குத்துட்டு போட்டோம். எல்லாரும் பேட்டிங் எல்லாருமே சரி பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பிரசாந்த் ஐயருக்கு போலிங் தராலும் பரவாயில்ல. ஒரு ப்ராப்பர் ஒரு ஆஃப் ஸ்பின் ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவர் இல்லாம நீங்க எப்படி மேட்ச்குள்ள போறீங்கன்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு வெல்த்தான டீம் கிட்ட அகில் ஹுசைனை கொண்டு போகணும்ன்றேன். நானும் அந்த ஷோரா அகில் ஹுசைனை கொண்டு போயிட்டு நீங்க அன்சுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டார். டெப்த்ல ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார். அந்த ஒரு பால் மட்டும் விக்கெட் நோ பால் இல்லாம நல்லா தான் இருந்திருக்கும். அவர் அதுக்கப்புறம் மைண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்லாட்ல போட்டாரு. ஃப்ரீ 6 போயிடுச்சு. சோ அந்த மாதிரி உனக்கு ஒரு டெப்த் போலர் வந்து நீ அன்சுல் கம்போஜ் லாஸ்டா யூஸ் பண்ணிருக்கலாம். நீ முன்னாடியே அன்சுல் கம்போஜ் வச்சு ட்ரை பண்ணுன்ற அவசியமே இல்லை. பவர் பிளேல அகில் ஹுசைனை வச்சு லைட்டா ஓவர் ஓடிட்டு அதுக்கப்புறம் நூர் அகமத் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிருக்கும். மெயின் ஃபால்ஸ் அவன் ஸ்பின்னரே நம்ப மாட்டான். ருத்ராஜ் கெக்வாட் ஸ்பின்னர் யாருன்னு தெரியல. என்ன மாதிரி மிராக்கிள்ஸ் கொண்டு வருவாங்க மேட்ச்ல அப்படின்றத அவனுக்கு தெரியல. ஸோ அதனாலேயே பெரிய ஃபால்ஸ் இருக்கு. அதனாலேயே வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு இப்ப நம்ம தவிர்ச்சிட்டு இருக்கோம். லைக் சாய் கிஷோர்லாம் நல்ல ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆவரம் அந்த மாதிரி ஒரு போலர்லாம் விட்டுட்டு நம்ம தவிர்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளேயிங் லெவனை வந்து பக்காவா கொண்டு போனோம். பிளஸ் ரொட்டேஷன் இருக்கணும். அதாவது நீங்க நினைச்சு பாருங்க உங்க ஸ்ட்ரைக்ல ஜஸ்ட் நான் ஒரு ஆர்சிபியோட திங்க் பாருங்க என்ன ஷார்ப்பா இருக்கு பாருங்க. உங்க ஸ்ட்ரைக்ல ஜேமி ஓவர்டனும் பிரசாந்த் இருக்காங்க. சிவம் துவே அவுட் ஆன உடனே சுயா சர்மா கொண்டு வந்தாங்க இம்பாக்ட் பிளேயரா. அதாவது ஸ்கிப் ஆயிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இன்னிங்ஸா முடிச்சிருவோன்றேன். நீங்க ஸ்கிப் ஆகி டாபிக்ல இருந்து வேற டாபிக் போறீங்க. இல்ல டாபிக் போலன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிரலாம் அப்படின்ற. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் போலாம் அப்படின்ற. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுதான் இதுதான் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன இருக்கு? அவ்வளவுதான் பொழந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிஸ்டேக் வந்து நம்ம அடுத்த வீடியோ அதை பத்தி பேச போறோம். வாட் ஹேப்பன் ஃபார் சிஎஸ்கே பத்தி என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன திருத்திக்கணும். அது அவங்க கரெக்டா இது கோஆர்டினேஷன் இல்லன்னு நினைக்கிறேன். பவுலிங் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 92 ரன் கொடுக்குறதுலாம் வந்து பிக்கெஸ்ட் கிரைம். அதெல்லாம் வந்து கரெக்ட். அதான் சொல்லுவாங்க. பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். 92 ரன்லாம் ரொம்ப ஓவர். ஈவன் போட தெரியாத கூட ஒழுங்கா போட்டு போயிடுவாங்க. 92 ரன்லாம் கொடுக்க மாட்டாங்க. 4 6 போடும்போது நம்ம சொல்ல முடியாது. 6 பால்ல 36 ரன் கொடுத்தவங்களும் இருக்காங்க. அது வந்து அந்த டைம் நேரத்துல உங்களுக்கு வந்து டீமும் செட் ஆகல, அதே மாதிரி ஐடியாவும் இல்ல அப்படின்ற போது ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு பேட்ஸ்மேனுக்கு மாட்டிச்சுன்னா அந்த டே வந்து கண்டம் தான். அந்த ஐடியா பத்தி நம்ம வந்து நிறைய பத்தி நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஏன்னா குணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால் தூபே 6 அடிச்ச உடனே அடுத்த பால் தூக்கி மூஞ்சிக்கு எறிறாரு பவுன்சர். அப்ப அந்த ஐடியா வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் கிட்ட இருக்குன்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா எல்லா பவுலர்ஸுமே அந்த ஐடியா இருக்கணும். ஸோ ஆனா அந்த ஐடியாவை யூஸ் பண்ணாம ஒரு 6 அடிச்சோடனே அவங்க வந்து பேனிக் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இல்ல இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறைய நடந்திருக்குச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் பவுலர் வந்து மோஸ்டா வச்சு பண்ணது இல்ல. இந்த மாதிரி பிக் ஓவர் எல்லாம் மோஸ்டா கொடுத்தது இல்ல. அதனாலதான் வந்து இது வந்து அவ்வளவு பெரிய டாக் ஆகுது. சோ முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபில வந்து கொடுத்திருக்காரு. லைக் ரொமாரே ஷெப்பர்ட் அடிச்சாரு. அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி ஜடேஜா வந்து அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி லாஸ்ட் ஓவர்ல மிராக்கல் நடந்து எவ்வளவு அந்த ரிங்கு சிங் கூட அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு பேட்ஸ்மேனுக்கு மாட்டிச்சுன்னா தெரியும். லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாங்க சிஎஸ்கே. லாஸ்ட் ஓவர் பெருசா ரெண்டு போகல. அதான் சொல்றேன். அந்த அந்த ஐடியாலஜி வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் கிட்ட வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் ட்ரை பண்ண முடியும். நான் ஆக்சுவலா சொல்ற மாதிரி ஜேமி ஓட்டர் கொண்டு போக மாட்டேன். சரி ஆல்தோ 2 மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அதான் ஆல்தோ வந்து 2 மேட்ச்ல வந்து ஓவர்டன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் சோ ஓவர்டன் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தேவைப்படாதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஓவர்டன் பதிலா நான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹிட்டரை கொண்டு போகலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு அகில் ஹுசைனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொன்னு ஸ்ரேயஸ் கோபால் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பிளஸ் போலர் இல்ல அகில் ஹுசைன் உங்களுக்கு ஹிட்டர் தான். அகில் ஹுசைன் தான் ஒரு ஆல்ரவுண்டர் ஹிட்டர் தான். ஸ்ரேயஸ் கோபால்
இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரே ஹிட்டரு நல்ல ஹிட்டர் வேணும்ன்றதை விட ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் பெட்டர் தானே சொல்ல வரேன். ஒரு 10 பால் 30 ரன்னோ இல்ல 25 ரன்னோ வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரும் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பினிஷ் பண்ற அளவுக்கு விக்கெட் போனாலும் திரும்ப அந்த பிளேயர் வந்து ஒரு 10 பால் 15 ரன் அடிப்பார், திரும்ப அந்த பிளேயர் போனா 10 பால் 15 ரன். அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீரு, லைக் ஸ்ரேயஸ் கோபால், அகில் ஹுசைன், இந்த 3 பேர் இருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் வந்துடும். ஸோ கான்ட்ரிபியூஷனா ஒரு சரௌண்டிங்கா ரன் வந்துடும். ஸோ அவங்க பிளேயிங் லெவனே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கொண்டு போல, மெயின் அதுதான். பிளஸ் பிளேயிங் லெவன் இருந்தா கூட ரொட்டேஷன் பிளேயிங் இருந்தா கூட பேட்டிங் ஆடுறது தப்பு. கார்த்திக் சர்மா வந்து பினிஷரா ஆடுவாரு எல்லா லீக் டொமஸ்டிக்லயுமே சரி. அவரு வந்து பவர் பிளே 2வது விக்கெட்டே இறக்குறது வந்து தப்பு. அவர் வந்து அடிக்க தான் போவாரு. ஸோ அவர் வந்து ஜேமி ஓட்டன் மாதிரி பொசிஷன் வந்து அவர் வச்சு ஆடினாதான் அவர் வந்து பினிஷிங் பண்ணி கொடுப்பாரு. தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கார்த்திக் சர்மா. சரி, சஞ்சு சாம்சன் வந்து ஜஸ்டிஃபைடா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் என்ன சொல்றது, சஞ்சு சாம்சன் வந்து ப்ரோ அவர் அவ்வளவு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த இடத்துல பழக்கமான ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபெயிலியர். அவர் தான் வந்து அவங்க டீமுக்கு ரொம்ப பாதிக்குது. இல்ல ஒரு பிக் மேட்ச்ல பட் ஸ்டில் இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அவரு. எதுவும் ஏன்னா ஒரு டீம் அடாப்ட் ஆகலையா இல்ல என்னன்னு அவர் சொதப்பிட்டு தான் இருந்தாரு. நம்ம ஜெயிச்சுட்டு இருந்ததுனால சஞ்சு சாம்சனை கண்டுக்கல. அப்பயே சொல்லிட்டு தான் இருந்தாங்க இஷான் கிஷன் அடிக்கிறான், அவன் பேர் என்ன இன்னொருத்த நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேனே, அபிஷேக் சர்மா. அவன் அடிச்சான் வேர்ல்டு கப்ல சொல்றேன். அபிஷேக் சர்மா அடிச்சான், கிஷன் அடிக்கிறான், இவங்கெல்லாம் அடிக்கலாம், இவன் மட்டும் அடிக்க மாட்டான்னு லைட்டா தான் பேசினாங்க. ஏன்னா டீம் இங்க ஜெயிச்சுட்டு இருந்தது. சூரியகுமார் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாரு, திலக் வர்மா, சிவம் தூபே, இவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு டீம் தெரியல. இப்ப இங்க எல்லாருமே மிடில் ஆர்டர் சொதப்படுறதுனால மெயினா ஓப்பனிங் அதுதான் எடுத்தது. ஒரு ரோல் என்ன பாலை பார்த்து அட்டாக் ஹிட் பண்ணும் தான். ஸோ அந்த பதட்டமாவே இருக்கிறான். ஒரு மாதிரி நம்ம எதாவது பண்ணணும், ஜஸ்ட் பாலை பார்த்து ஏட் பண்ணி ஜாலியா ஆடினாலே போதும். அந்த அளவுக்கு அவர் ஜாலியா ஆடலாம். எப்ப ஆடலாம்னா இவங்க எல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வேர்ல்டு கப் மாதிரியே ஃபைனல் என்ன சொல்றது, அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4 இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரோ என்னமோ தெரியல. மேபி அப்படியே அதுக்குள்ள டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும், அவங்க வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இது பரவாயில்ல, வீட்டுக்கு. ருத்ராஜ் கைக்வாட் வந்து தூக்கி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க, நிக்கா 5 எட்ஜ் ஆகி கேட்ச் போயிடுது. அதே பால திரும்பி ஜேக்கப் டப்பி போறாரு, சேம் டைப் ஆஃப் டிஸ்மிசல். அது எப்படி ஒரு பிளான் கூட அவங்க வந்து இப்படிதான் அவுட் ஆயிருக்கான், அதே மாதிரி பார்த்து ஆடணும்னு சொல்லிட்டு இல்லாம அப்படியே பால வீசுறது, தேவையில்லாம அவுட் ஆகுது. ஜேக்கப் டப்பி வந்து தேர்ட் மேட்ச் அந்த தோக்குற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரே ஒரு 50 தான் வந்து ஒரு டிராபா இருக்கு. ஒரு 50 போட்டாருன்னா ஷோரா அவர் ஃபார்முக்கு வந்துருவாரு. கேப்டன்சி தூக்கிட்டு நல்ல பிளேயர் கிடைப்பான், அவனுக்கு தூக்கி சஞ்சு சாம்சன் அவன் கேப்டன்சி பண்ணிக்க அவருக்கு கொடுத்துட்டு ருத்ராஜ் வந்து பிளேயர் ஆனும் போது நல்ல பிளேயர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு 60-70 தான் நிக்குது ஒரு டிராபேக்கா. ஷோரா 60-70 வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டே இருப்பாரு. ஒரு கன்சிஸ்டன்டா மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கேல நிறைய இருக்கு. ஸோ மூட்டு கொடுக்கல. ஸோ மேபி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த வருஷத்துக்காக ஒரு டீம் நல்லா செட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் கொண்டு போகலாம். அதுதாங்க 2 வருஷமா அதுதான். இப்போ என்னாச்சுன்னா ஜேக்கப் டப்பி மாதிரி ஒரு பவுலர் வந்து மூட்டு கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் மூட்டு கொடுக்க வேணாம், மூட்டு கொடுக்க. நான் மூட்டு எல்லாம் கொடுக்கலையே, நான் என்ன ஃபால்ஸ் நான் சொல்லிட்டேனே. இது ஜேக்கப் டப்பி வந்து பேஸ் பிரைஸ்ல வந்து ஆர்சிபி எடுத்தாங்க. ஆனா அதே பிளேயர் வந்து ஆக்ஷன் டைப்ல வரும்போது ஒரு பேடல் கூட தூக்காம இருக்காங்க. சோ அந்த மேனேஜ்மெண்ட் மேலதான் நம்ம வந்து குறை சொல்லணும் தவிர பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்லயே அவங்க வந்து அவங்களோட இதை இழந்துட்டாங்களோ, கரெக்டா பிக் பண்ணலையோ அப்படிங்கிறது என்னோட. ஜேசன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு, அவர் எடுக்கல. அப்புறமா வந்து எவ்வளவு பேரு இந்த ஜேக்கப் டப்பி ஒத்துட்டு மேட் என்ட்ரி எல்லாம் எடுக்கிறது வந்து உனக்கு நியூசிலாந்து கோட்டா ஜேக்கப் டப்பி இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நியூசிலாந்து கோட்டா விட்டு மேட் என்ட்ரி நீ போய் எடுக்கிற? இல்லன்னா நூலாண்டிதான் வேணா தினேஷ் கார்த்திகை கோச்சா போடு, எதுக்கு பிளமிங் வச்சிருக்க? அதான் சொல்றேன், நீ அவ்வளவு கூட யோசிக்க தேவையில்ல. ஒரு நல்ல ஒரு அன்சோல்டு பிளேயரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் எம்ஐல கொண்டு லைட்டா ட்ரெயின் பண்ணிட்டு தான் போதும், உள்ள வெளியேன்னு காமிச்சிருப்பான்.
ஆட்டத்தை. அந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு கிடைச்சிருப்பான். அதெல்லாம் விட்டுட்டீங்க. எல்லாம் லெஃப்ட் ஹேண்டரை வச்சு அன்சுல் கம்போஜ் ஆகாஷ் மதுவால் 2 பேரையும் வச்சு விளையாட்டு காமிச்சிருக்கலாம் பவர் பிளேல. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு போனாங்களா? சரி டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வரும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணது வந்து குணால் பாண்டியாவோட போலிங், சூப்பரான போலிங் போட்டாரு. அதே சமயம் வந்து அவங்க பேட்டிங்ல வந்து டிம் டேவிட் வந்து நல்ல ஃபார்ம் பண்ணிட்டாரு. இத்தனைக்கும் இன்னும் ரிதேஷ் சர்மாவும் ரொமாரி ஷெப்பர்டோட பேட்டிங்கே வரல. இன்னும் கேட்டா ரொமாரி ஷெப்பர்ட் வந்து பிளேயிங் லெவலில் வைக்காம அவர் இம்பாக்ட் பிளேயர் வச்சா அவர் யூஸ் 2 மேட்சா 3 மேட்சா யூஸ் பண்ணவே இல்லை அவரை. ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயர் வச்சா அவருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் உள்ள டீம்ல வரலாம். சொன்னா இம்பாக்ட் பிளேயர் வச்சு அவர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஆர்சிபி. அதே சமயம் வந்து ஏசில் உட் வர உள்ள வந்துட்டாரு, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும் அந்த டீம். ஸோ எல்லாமே இப்போ பில்சால்ட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அந்த டீமே செம ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே தோத்தாதான் அவங்க வீக்னஸே, மற்றபடி அவங்ககிட்ட வீக்னஸ் இருக்க மாதிரி தெரியல. ஓகே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கவே. அந்த டீம் காம்பினேஷன் எப்பவுமே வந்து ஆர்சிபில பாத்தீங்கன்னா இவர் கோலி அவுட் ஆனோடனே லைட்டா ஏதாவது ஃபால்ஸ் ஆகும், கடைசி நேரத்துல யாராவது ஏதாவது லைட்டா மெராக்கிள் பண்ற மாதிரி வந்து தோத்துருவாங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து கேப்டன் ரச்சத் படிதார் வந்து நல்லா மூவ் பண்றாரு, கூட டிகே நல்ல சப்போர்ட். ஸோ அவரு வந்து சொல்றதான் செய்யறாரு. மேல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, தினேஷ் கார்த்திக்ன்ற ஒரு பிளேயர் ஆண்டி பிளேயரும் மிகப்பெரிய ஒரு காரணம். அதே மாதிரி தேவ் படிக்கல் ஒரு 1 டவுன் போனதுக்கப்புறம் விராட் இதுக்கு மாதிரி அந்த ரோலை வந்து விராட் கோலி சூப்பரா பண்ணியிருந்தாரு. இப்போ தேவ் படிக்கல் அந்த ரோலை எடுத்துட்டு நல்லா வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்க வேண்டிய அவசியமே அவங்க கிடையாது. அவரும் அப்போ வெங்கடேஷ் ஐயரும் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா ஜேக்கப் பெத்தல எடுத்து வந்துருவாங்க உள்ள. சோ அவங்க டீம் இன்னும் பேக்கப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் 2 பேர் வெளில உட்காந்துருக்காங்க பெஞ்சில, அவன் இன்னும் 250 அடிப்பான் பெரிய. சோ அந்த டீம்ல வந்து வீக்னஸ்ன்றது வந்து அதான் வீக்னஸே இல்ல, அவங்களே தப்பு பண்ணி அவங்களே தோத்துட்டாங்க. மண்ணை வரி தலையில போட்டுனாதான் அவங்க தோப்பாங்க, மற்றபடி தோக்கடிக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்து ரிவ்யூ பார்த்தாச்சு. இயர்லி விக்கெட் போனா எப்படி அடாப்ட் பண்ணி ஆடுறாங்கன்னு பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரஜத் படிதா அந்த ரோலை எடுத்து பிளே பண்ணுவார். ஷோரா ஒரு ஓவர்ல 2 விக்கெட் போயிடுச்சு வச்சுக்கோங்க, கோலி சால்ட்டும். ரஜத் படிதார் எப்படி ஆடுறாருன்றத நான் பாக்கணும், ஏன்னா அவருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு. படிக்கலும் அதே மாதிரி ஆடுவார், டபுள் கியர்ல ஆடுவார். பேட்டிங்கும் நிறைய ஸ்ட்ரைக் எபிலிட்டி இருக்கு, ஆங்கரிங் பண்ண எபிலிட்டியும் இருக்கு, ஆங்கரிங் பலரும். சோ இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லைன்னா ஷோரா அவங்க கப் அடிக்க தடுக்க முடியாது. ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓகே, இந்த மேட்ச் வந்து இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுதான் மேட்ச். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயிக்க போறோம் தெரிஞ்ச பிறகு கூட எந்த ட்ரை பண்ணாம இருக்கிறத விட ஜெயிக்க போறோம் தெரிஞ்ச உடனே அந்த ஜெயிக்கிற சதவீதத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா நான் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவம் துபை வந்து அடிச்சிருவாரு அப்படின்னு தெரிஞ்சு சுயாஷ் சர்மாவை 11வது ஓவர் வரைக்கும் உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. எப்ப கரெக்டா கொண்டு வந்தாங்க பாருங்க, அதாவது உங்களுக்கு கையில ஜேமி ஓட்டனும் பிரசாந்த் வீர் மட்டும்தான் இருக்காங்க. ஜோரா எனக்கு பாத்தீங்கன்னா 40 பால் 100 அடிக்கணும், சம்திங் 44 பால் 100 அடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ நான் ஒரு போலரா இருந்தா கூட நீ நார்மலா இருக்கிற வச்சு ஓட்டுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத விட சுயாஷ் சர்மா கொண்டு வந்து டைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுயாஷ் சர்மா கொண்டு வந்து செம்ம டைட் பண்ணி அந்த மேட்சை வெளியே இருந்து கையில இருந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா 200 கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 50 ரன் கிட்ட தான் தோத்ததே. ஸோ ஓவரால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த பவுலர்ஸ் வந்து எவ்வளவு பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே சேர்த்து ஒரு 200 வரது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஒரு டவுன்ஃபால்ல இருந்து ஒரு 200 வந்தது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ மெயின் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் அண்ட் ஓப்பனிங் இந்த 2 பேர் க்ளோஸ் பண்ணதுனால, பிளஸ் ஒரு இன்ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லாத ஒரு பவுலரை டெப்த் ஒன்று கொடுத்தது. ஸோ இந்த 3 ஃபால்ஸை வந்து அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ சிஎஸ்கே ஒன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஜத் படிதாரும் கேப்டன்சி டாப் மேட்சா இருக்கு. ஸோ என்னதான் ஜெயிக்க போறோன்ற மேட்ச் இருந்தாலும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மாதிரி யோசிச்சு சுயாஷ் சர்மா உள்ள கொண்டு வந்து கரெக்டா தூபி அவுட் ஆன உடனே இவனை உள்ள கொண்டு வருது. இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜத் படிதார் கிட்ட என்கிட்ட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா தோணுது. ஐசிசி ரூல்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் தான் வந்து ஸ்பின் பவுலர் போடக்கூடாது. இல்ல நீ அவர் பீடாக் சொல்றதுன்னு இல்ல, நீ மோஸ்டா பார்த்தானே அது அப்படித்தான். மும்பை இப்ப டிசி கிளாஸ் தான் நான் மேட்ச்ல இது ஆர்ஆர் கூட அந்த மேட்ச்ல சாண்ட்னர் எதுக்கு உட்கார வச்சாங்க, ஏன் லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க.
லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க 2 பேரும். அதனால அந்த மேட்ச் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ நீங்க சிஎஸ்கே பத்தி பேசணும்னா நம்ம இன்னொரு 10 வீடியோ போடணும் கண்டினியூவா. சோ சரி, நம்ம கன்க்ளூஷன் ஓகே. வந்துட்டு இந்த வீடியோ கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. அது மிஸ்டேக் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க சிஎஸ்கே, அதே மாதிரி ஆர்சிபியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட வீடியோ பெறுவது நான் உங்கள் டீன் டவுன் நவீன் அண்ட் பிரபாகரன் தூவீரன்.